Hello everyone, let's see how to utilize your second year MBBS maximally for your preparation. So guys, basically if you enter your second year MBBS, you will face the biggest challenge of facing the postings. Yes, you will be exposed to the clinical postings for the very first time and clinical postings வந்த உடனே உங்களுக்கு clinical postingsல அதிகமான டைம் கான்சென்ட்ரேட் பண்ணுமா இல்ல செகண்ட் இயர் MBBSல இருக்க 3 இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட்ல கான்சென்ட்ரேட் பண்ணுமான்னு ஒரு பெரிய கேள்வி வரும். இந்த ரெண்டு விஷயத்தையும் யார் ஒருத்தர் ப்ராப்பரா பேலன்ஸ் பண்றாங்களோ டெஃபினட்டா அவங்களால செகண்ட் இயர் MBBS மேக்ஸிமலா யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். அது எப்படிங்கறத இந்த வீடியோல சொல்றேன். And one more thing, is second year MBBS the proper time for subscribing prep ladder or marrow, which is best அப்படிங்கறத இந்த வீடியோல ஷேர் பண்ணிக்க போறேன். So it's going to be a complete video considering the second year MBBS preparation. So straight away let's start. As far as my experience is concerned, இந்த second year MBBSல நான் ஃபேஸ் பண்ண ஒரு பெரிய சேலஞ்ச்னா balancing my clinical postings with the second year MBBS. இனிஷியலா வந்த உடனே அந்த போஸ்டிங்ஸ் மேல அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும், எக்ஸைட்மெண்டா இருக்கும், சில சமயம் கஷ்டமா இருக்கும். அதை எப்படி நான் MBBS சப்ஜெக்ட்ஸ் ஆன pathology, microbiology and pharmacology பேலன்ஸ் பண்ணுங்கிறது தான் ரொம்ப பெரிய சேலஞ்சா நினைக்கிறேன். ஸோ அதை பத்தி பேச நினைச்சா ரொம்ப பெருசா பேசுவேன். ஸோ ஐ எம் கோயிங் டு மேக் எ செப்பரேட் வீடியோ ஃபார் தட். அந்த வீடியோ வந்து நம்மளோட சேனல் நான் உங்களுக்கு போடுவேன், கூடி சீக்கிரம் உங்களுக்கு வரும். அது வேணும்னா அப்சல்யூட்லி அதே தான் திரும்ப சொல்றேன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லனா நான் ரெடி, இப்போ செகண்ட் இயர் MBBS சப்ஜெக்ட்ஸ் தான் நான் படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன், pathology, pharmacology, microbiology. இப்போ நான் என்ன பண்ணணும், வேர் டு ஸ்டார்ட், ஹவு டு ஸ்டார்ட், என்ன பண்ணணுங்கிறத டீட்டெயிலா ஸ்டெப் பை ஸ்டெப் பார்ப்போம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் pathology. pathologyல கண்டிப்பா எல்லாரும் சொல்ற ஃபர்ஸ்ட் லைன், read standard book. The gold standard book is absolutely Robbins and Cotton's basic pathology அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு 2 வால்யூம் கொடுத்திருப்பாங்க, அந்த புக்கை படிக்க சொல்லுவாங்க. அண்ட் எவ்வளவு பேரால அதை படிக்க முடியும்னு தெரியல. இஃப் யூ ஆர் a student who can read this னா ஹாப்பி, தாராளமா வச்சுக்கோங்க. பட் இந்த வீடியோ ஸ்பெசிஃபிக்கலி மேட் ஃபார் those students who could not study the Robbins effectively. Second year MBBS நம்ம கொஞ்சம் வெளில போக ஆரம்பிச்சிருப்போம், சுத்த ஆரம்பிப்போம், கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, சுத்திடுவீங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம், டைம் கொஞ்சம் சில் பண்ணுவோம், தியேட்டர்லாம் போவோம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயத்துல நம்ம இன்வால்வ் ஆகிறதுனால the effective time of studyங்கிறது ரொம்ப கம்மியாயிடும் செகண்ட் இயர்ல. ஸோ இந்த நேரத்துல எப்படி நம்ம ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணி ஸ்டாண்டர்ட் புக்ஸும் படிக்கிறது, நாலேஜும் அக்வயர் பண்ணிக்கிறது, எக்ஸாமை நல்லா கிராக் பண்றதுன்னு சொல்லிட்டு என்ன முடிஞ்சா நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மொத்த வீடியோவோட ஒரு டேக் ஹோம் மெசேஜா உங்ககிட்ட இப்போ சொல்ல போறேன். ஒரு முக்கியமான விஷயம், ட்ரை டு ஃபோக்கஸ் ஆன் திஸ். For the first step I want you guys to do is subscribe to any online coaching platform guys. இது ஏன் உங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே சப்ஸ்கிரிப்ஷன் பத்தி பேசுறீங்கன்னு சொல்லலாம். ஐ ரெக்ரெட், நான் செகண்ட் இயர் MBBSல டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் த செகண்ட் இயர் MBBSல தான் ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் நான் சப்ஸ்கிரைப் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நானே இண்டிவிஜுவலா படிச்சுட்டு இருந்தேன், யூடியூப் பார்த்து படிச்சேன், அதுக்கப்புறம் நானே புக் டைரக்டா எடுத்து கோத்ரூ பண்ணேன். ஐ ஹவ் ட்ரைட் மை லெவல் பெஸ்ட். நான் நீட்டுக்கே கோச்சிங் இன்ஸ்டியூட் போகாம படிச்சிருந்தேன், அதே மாதிரி ட்ரை பண்ண நினைச்சு ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருந்தேன். ஐ ஹவ் ட்ரைட் மை லெவல் பெஸ்ட். பட் எனக்கு என்னமோ ஒரு கட்டத்தில் சப்ஸ்கிரைப் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா மை லைஃப் பிகேம் ஈஸியர் அண்ட் எஃபெக்டிவா இருந்தது. கம்மி டைம்ல நிறைய தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருந்தது, அதனால ஞாபகம் வச்சுக்க முடிஞ்சது, ஈஸியா ரீப்ரொடியூஸ் பண்ண முடிஞ்சது. ஸோ இதை நான் ரொம்ப லேட்டா ரியலைஸ் பண்ணேன். அதனால இந்த வீடியோட ஃபர்ஸ்ட்லேயே நான் மென்ஷன் பண்றேன், கைண்ட்லி டூ என்ரோல் எனி ஆன்லைன் கோச்சிங் பிளாட்ஃபார்ம் ஃபார் செகண்ட் இயர் MBBS ஒன்லி. ரொம்ப பெருசா ஃபைனல் இயர் MBBS சப்ஜெக்ட்ஸ், தேர்ட் இயர் MBBS சப்ஜெக்ட்ஸ் இருக்க மாதிரி போயிடாதீங்க. செகண்ட் இயர் மட்டும் இருக்க மாதிரி பேக் ஏதாவது ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் தட்ஸ் கோயிங் டு ரியலி ஹெல்ப் யூ. நிறைய சீனியர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, பல வருஷத்துக்கு முன்னாடி முடிச்சவங்கலாம், நாங்கள் படிக்கிறப்பெல்லாம் ஒன்றுமே கிடையாது, நாங்கள் வெறும் புக்கு மட்டும் தான் படிச்சோன்னு. அப்போ இருந்த காம்படிஷன் வேற, அப்போ இருந்த ரிசோர்ஸ் அவைலபிலிட்டி வேற, பட் இப்போ இருக்க ரிசோர்ஸஸ் அவைலபிலிட்டி வேற. இப்போ எல்லாருக்குமே அது ஆக்சசிபிளா இருக்கு, நிறைய பேர் யூட்டிலைஸ் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னோட ஜூனியர்ஸ் நிறைய பேர் இப்போ என்கிட்ட கேட்டாங்க, நிறைய பேருக்கு நான் பண்ணி கொடுத்துருக்கேன், கைட் பண்ண நிறைய விஷயத்துல. So straight away go and subscribe any online coaching platform that you wish for your second year MBBS subjects only. நீங்க third year final year subjects இருக்க மாதிரி பண்ணிடாதீங்க, second year subjects மட்டும் இருக்கிற மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்மை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. Now here comes the next question. நிறைய ஜூனியர்ஸ் என்கிட்ட கேட்கறது, சார் prep ladder marrow, what is your suggestion கேக்குறாங்க. சோ இந்த வீடியோல என்னோட ஜென்யூனான சஜஷன் ஷேர் பண்றேன். சோ செகண்ட் இயர் MBBS பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த வீடியோல நான் வந்து எது பெஸ்ட் அண்ட் ஒவ்வொன்றிலும் என்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ்ங்கறத நான் லிஸ்ட் பண்ணி சொல்றேன். நான் வந்து கடந்த 3 இயர்ஸா நான் marrow and prep ladder ரெண்டுமே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். செகண்ட் இயர், தேர்ட் இயர், இப்போ ஃபைனல் இயர் நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். சோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அல்டிமேட்லி you are the one you are going to take a decision which app you are going to select அப்படினு சொல்லிட்டு. சோ let's see. prep ladder பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா content, talking about the content, it is concise. உங்களுக்கு ரொம்ப டீடைலா இருக்காது, கன்சைஸா இருக்கும். உங்களுக்கு அந்த டாபிக் பார்த்தீனா ஒரு பேசிக் ஐடியா, ஒரு குட் ஐடியா உங்களுக்கு கொடுப்பாங்க, அந்த ஐடியா போய் நாம படிக்கலாம். ஆனா மேரோல பாத்தீங்கன்னா வாஸ்டா கவர் பண்ணிருப்பாங்க, அந்த டாபிக் A to Z உங்களுக்கு இருக்கும். சோ எல்லாமே அதுல கொடுத்துக்கும், ரொம்ப டீடைலிங்காவும் ஒரு லென்த்தியாவும் கவர் பண்ணிருப்பாங்க. ஆனா prep ladder பொறுத்த வரைக்கும் கிறிஸ்ப் அண்ட் டு த பாயிண்ட் லெக்சர்ஸ் இருக்கும். என்ன தேவையோ அதை மட்டும் பேசிக்கா குட்டியான டைம்ல குட்டி வீடியோஸ்ல உங்களுக்கு கவர் பண்ணிருப்பாங்க. பட் ஸ்டாண்டர்டா இருக்கும், எல்லாமே முக்கியமான பாயிண்ட்ஸ் கவர் பண்ணிருப்பாங்க. ஆனா மேரோ பொறுத்த வரைக்கும் வீடியோஸ் லென்த்தியரா இருக்கும் அண்ட் மோர் டீடைல்டா இருக்கும். உங்களுக்கு நீட் PG பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. ரெண்டுமே நீட் PG பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப நல்ல ஆப் தான். பட் டீடைலிங்கா நிறைய ஃபேக்ட்ஸ் வந்து உங்களுக்கு மேரோல சொல்லிருப்பாங்க. பட் prep ladderல கன்சைஸா டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் வச்சு பர்ஃபெக்ட்டா அடிச்சிருப்பாங்க. அடுத்து டாக்கிங் அபௌட் த கான்செப்சுவல் திங், நீங்க
கண்டென்ட் பற்றி சொல்லிட்டீங்க, அதோட லென்த் பற்றி சொல்லிட்டீங்க. நவ் டாக்கிங் அபவுட் விச் இஸ் மோர் கான்செப்சுவல் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே ஈக்குவலி கான்செப்சுவல் தான். ரெண்டு பேருமே நிறைய ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. லைக் 19 சப்ஜெக்ட் இருக்குன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு சில சப்ஜெக்ட்ஸ் வந்து மேரோ நல்லா இருக்கும், ஒரு சில சப்ஜெக்ட்ஸ்லாம் ப்ரெப்லர் நல்லா இருக்கும். ஸோ ரெண்டுமே காம்பினேஷனில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஓவராலாக பார்க்குறப்ப கான்செப்ட்ஸ் நல்லா தான் டீச் பண்ணுறாங்க, ஈக்குவலி குட் தான் சொல்லுவேன். ஆனால் கம்மிங் பேக் டு த செகண்ட் இயர் சப்ஜெக்ட்ஸ், இந்த வீடியோவில் மை கான்சென்ட்ரேஷன் இஸ் ஒன்லி ஆன் செகண்ட் இயர் சப்ஜெக்ட்ஸ். அப்படிங்கிறப்ப செகண்ட் இயர் சப்ஜெக்ட்ஸில் ஒரு சில இம்பார்ட்டன்ட் நான் சொல்ல போகிறேன். ஸோ கைஸ், டாக்கிங் அபவுட் த பேத்தாலஜி அண்ட் மைக்ரோபயாலஜி ப்ரெப்லர் பொறுத்த வரைக்கும் ஒரு லெஜெண்டரி டீச்சர் எடுத்திருக்காங்க. நான் வந்து செகண்ட் இயரில் அண்ணா அகாடமியில் ஃப்ரீ லைவ் கிளாஸ்லாம் பார்த்துட்டு இருப்பேன். அதில் பிரீத்தி சர்மா ஒரு மேம் எடுப்பாங்க, சூப்பராக சொல்லி தருவாங்க. எனக்கு அவங்கள மட்டும் டிஸ்கிரைப் பண்ண முடியலனால வேற லெவலில் சொல்லி தருவாங்க. பேத்தாலஜி மைக்ரோபயாலஜியும் அவங்க கிட்ட படித்தா மட்டுமே எனக்கு அப்படியே சொல்லி தரது எல்லாமே அப்படியே மனசில் போய் ரெஜிஸ்டர் ஆகும். அந்த அளவுக்கு நிமோனிக்ஸ் போட்டு ரொம்ப சூப்பராக சொல்லி தந்திருப்பாங்க. ஸோ அவங்க ப்ரெப்லாட்டில் இப்போ வந்திருக்காங்க. அவங்க ரெக்கார்டு லெக்சர் எடுத்திருக்காங்க பேத்தாலஜி as well as மைக்ரோபயாலஜிக்கு. டெஃபினட்டாக நான் அவங்க கிட்ட படித்தேன்னா அவங்களோட ஃபேன் பாய் நான். அவ்வளோ எனக்கு பிடிக்கும் அவங்க சொல்லிக் கொடுத்தது எல்லாமே. கான்செப்சுவலாகவும் இருக்கும், நிமோனிக்கும் உங்களுக்கு சொல்லி தருவாங்க. அழகாக ஞாபகம் வச்சுக்கலாம் சொல்லி தரது எல்லாமே. கன்சைஸாகவும் அழகாக டு த பாயிண்ட் கிறிஸ்பாக எடுத்திருப்பாங்க, செம்மையா. ஸோ ஐ லைக் த வே தி teaches pathology and microbiology in second year MBBS. அதாவது ஹேண்ட் ஃபார்மகாலஜிக்கும் ஒரு புது ஸ்டாஃப் வந்திருக்காரு. மறுபடியும் கோவிந்த் ராகர் இருந்தார், அவர் போயிட்டு இப்போ வேற ஸ்டாஃப் வந்திருக்காங்க, பரத் சார் அப்படின்னு சொல்லிட்டு. அவரும் ஒரு MCQ வீடியோஸ் பார்த்து நல்லா சால்வ் பண்ணியிருக்காரு. டீடைல் வீடியோஸ் நான் பார்க்கல, பட் ஓரளவுக்கு டீசெண்டாக நல்லா சொல்லி தராரு நான் பார்த்த வரைக்கும். டாக்கிங் அபவுட் த சேம் சப்ஜெக்ட்ஸ் இன் மேரோ, பேத்தாலஜி கண்டிப்பாக சூப்பராக இருக்கு மேம். அந்த மேம் நல்லா எடுத்திருக்காங்க. அந்த மேம் நல்லாவே தெளிவாக கிறிஸ்பன் கிளவராக உங்களுக்கு என்ன பாயிண்ட்ஸ் தான் தேவையை கவர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப கிறிஸ்பாக கன்சைஸாக உங்களுக்கு பேத்தாலஜி கொடுத்துருப்பாங்க. அடுத்து ஃபார்மகாலஜி பொறுத்த வரைக்கும் ரஞ்சன் குமார் பட்டேல் ஒரு சார் இருக்காரு, ரொம்ப டீட்டெயிலாக நல்லாவே சொல்லி கொடுத்துருப்பாரு. நிறைய இருக்கும், நீட் பிஜி பாயிண்ட் ஆஃப் வியூ கவர் பண்ணியிருப்பாங்க, இதுவும் கவர் பண்ணியிருப்பாங்க, நிறையவே சூப்பராகவே இருக்கும். அண்ட் டாக்கிங் அபவுட் மைக்ரோபயாலஜி, எனக்கு வந்து மேரோட பெருசாக சாட்டிஸ்ஃபைங்காக இல்லை. மைக்ரோபயாலஜி கொஞ்சம் சும்மாவாக சொல்லி கொடுத்துருக்க மாதிரி இருக்குது. ஸோ என்ன கேட்டால் இது ப்ளஸ் ஆர் மைனஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி உங்களுக்கு பட்ஜெட் எதுவும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ப்ரெப்லாட் அரௌண்ட் 7,000 உங்களுக்கு வரும் செகண்ட் இயர் ப்ராஃப் பேக்கு. ஆனால் உங்களுக்கு மேரோட வந்து ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் சேர்த்து உங்களுக்கு 18,000 பக்கம் வரும் 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ உங்களுக்கு நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன், ஆஸ் எ சீனியராக செகண்ட் இயர் MBBS படிக்கிறதுக்கு விச் இஸ் த பெஸ்ட் ஆப். செகண்ட் இயர் MBBSல ஒரு ஆன்லைன் ரிசோர்ஸ் யூஸ் பண்ணால் என்னன்னு கேட்டிங்கன்னா ஐ வில் ஆஸ்க் யூ டு கோ வித் ப்ரெப்லாட்டர் கைஸ். ஓகே, திஸ் இஸ் நாட் எ பெய்ட் ப்ரமோஷன். இந்த நேரத்தில் நான் மனசுலேருந்து ஒரு விஷயம் முக்கியமாக சொல்லணும்னா செகண்ட் இயரில் ப்ரெப்லாட்டர் இஸ் த பெஸ்ட். பிகாஸ் எஸ்பெஷலி டியூ டு ஒன்லி ஹர் பிரீத்தி சர்மா மேம்னால மட்டும்தான் பேத்தாலஜி அண்ட் மைக்ரோபயாலஜி அவ்வளோ கன்சைஸாகவும் சூப்பராகவும் நல்லா பதிய வைக்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த ரிசோர்ஸ் ஒருத்தர் ப்ராப்பராக யூஸ் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக சூப்பராக மார்க் வாங்க முடியும்னு சொல்லி நான் பிலீவ் பண்ணுறேன். அண்ட் ஃபார்மகாலஜி ஈக்குவலி கூட இருக்குது. இந்த சைடு நீங்கள் பேத்தாலஜி ஃபார்மகாலஜி நீங்கள் மேரோலி படிக்கலாம், நல்லா சொல்லி கொடுத்துருப்பாங்க. பட் இவங்க லெஜெண்டரியா இருக்கனால எனக்கு அவங்க ரொம்ப பிடிச்சது. அதனால இந்த நேரத்தில் இந்த ஒரு விஷயம் ஷேர் பண்ணி நினைச்சேன். ஸோ தீஸ் ஆர் திங் தட் ஐ வாண்டட் டு டாக் அபவுட் ஆன்லைன் ரிசோர்சஸ். எதை செலக்ட் பண்ணலாங்கிறது ஒரு பேசிக் ஐடியா கொடுத்துருக்கேன் நினைக்கிறேன். ஸோ த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சுக்க நினைக்கிறேன், செலக்ஷன் ஆஃப் அன் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். பக்கா. நவ் த செகண்ட் ஸ்டெப் இஸ் ஸ்டடிங் எ ஸ்டாண்டர்ட் புக். எப்படி ஒரு ஸ்டாண்டர்ட் புக்கை செகண்ட் இயர்ல படிக்கிறது? கண்டிப்பா எல்லாரும் சொல்ற மாதிரி நானும் சொல்லுவேன், செகண்ட் இயர் MBBSல ஸ்டாண்டர்ட் புக்கை படிச்சு புரிஞ்சுக்கணும். ஆனா அந்த ஸ்டாண்டர்ட் புக்கை படிச்சு புரிஞ்சுக்கிறதுக்கான டைமை எஃபிஷியன்ட்டா செலவு பண்ண போறோம். அதான் இப்போ ஷேர் பண்ணிக்க போறேன். யூ ஹேவ் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் வித் யூ அண்ட் கையில ஸ்டாண்டர்ட் புக்ஸ் இருக்கு. ஸ்டாண்டர்ட் புக்ஸ் என்னன்னு பார்ப்போம். பேத்தாலஜிக்கு ராபின்சன் காட்டன்ஸ் அண்ட் ஃபார்மகாலஜிக்கு கேலி ட்ரிபாதி அண்ட் மைக்ரோபயாலஜிக்கு ஐ ப்ரிஃபர் யூ கைஸ் டு ஸ்டடி அபூர்வ சாஸ்திரி. சூப்பரான புக்கு, இன்டெகிரேட் பண்ணிருக்காங்க. அழகா உங்களுக்கு சிஸ்டம் வைஸ் அப்ரோச் இருக்கு. பழங்காலத்து மாதிரி பாக்டீரியாலஜி வைரலஜி மாதிரி இல்ல. ஸோ கைண்ட்லி இந்த 3 ஸ்டாண்டர்ட் புக்ஸை ஃபாலோ பண்ண சொல்லி சஜஸ்ட் பண்ணுவேன். எக்ஸாம் பக்கத்தில் வரப்ப பேத்தாலஜிக்கு ராம்தாஸ் நாயக் எடுத்துக்கோங்க. அண்ட் மைக்ரோபயாலஜிக்கு இந்த புக்கே தாராளமா இருக்கும், ஒரு நாள் நைட்டை தட்ட முடியும். அண்ட் ஃபார்மகாலஜிக்கு வேணுங்கிறவங்க தாராஷன்பர்க் படிக்க முடிஞ்சா படிங்க. இதெல்லாமே ஆப்ஷனல் புக்ஸ் தான், நீங்க வேணுங்கிறவங்க ஈஸியா படிக்கணும்னு நினைக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் இப்போ சொல்ல போற ஸ்டெப்ஸை ப்ராப்பரா ஃபாலோ பண்றவங்களால இந்த புக்ஸ், இந்த சப்போர்ட்டிவ் புக்ஸ் எதுவுமே தேவைப்படாது. ஜஸ்ட் PDF மட்டும் வச்சுக்கிட்டு தேவைங்கிறப்ப மட்டும் ரெஃபர் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி இந்த டெக்னிக் ஃபாலோ பண்றப்ப நீங்க ஸ்டாண்டர்ட் புக்ஸ் அண்ட் வீடியோஸோட ஹெல்ப்பை யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு எலமெண்ட், ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப் நீங்க ஆட் பண்ணும். உங்களோட இன்கிரிடியன்டான ஒரு ஹார்ட் ஒர்க்கை மட்டும் நீங்க எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா உங்களுக்கு இந்த 3மே போதுமானதா இருக்கும். தாராளமா இதை யூஸ் பண்ணி படிச்சிடலாம். சரி போதும், நிறைய கதை பேசாதீங்க, ஸ்ட்ரெயிட்டா பாயிண்ட் வாங்கன்னு சொல்றீங்க, புரியுது எனக்கு. ஸோ லெட்ஸ் பிகின். என்னன்னா, யூ ஹேவ் யுவர் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் வித் யூ அண்ட் ஸ்டாண்டர்ட் புக்ஸ் இருக்கு. பீட் பேத்தாலஜி, மைக்ரோபயாலஜி, ஃபார்மகாலஜி. இந்த ஸ்ட்ராட்டஜி இஸ் சிம்பிள். ஒரு பேசிக் ஸ்ட்ராட்டஜி தான் 3 சப்ஜெக்ட்ஸ் அப்ளை ஆகும். என்னங்கிறத சொல்றேன், நல்லா இமேஜின் பண்ணிக்கோங்க, முடிஞ்சு எழுதிக்கோங்க. The first step is if you are going to study a chapter, say in pathology, microbiology, pharmacology படிக்க போறீங்க. எக்ஸாம்பிள் ஒரு CBS படிக்க போறீங்கன்னா, pathology படிக்க போறீங்கன்னா, the very first step I want you guys to do is take the video resource. நீங்க எந்த வீடியோ ரிசோர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த ரிசோர்ஸ் எடுத்து இந்த CBS அப்படிங்கிற அந்த டாபிக் கீழ இருக்க எல்லா வீடியோஸும் லைனா பாருங்க. அந்த லைனா பார்க்கறப்பயே, அந்த வீடியோ பார்க்கறப்பயே try your level best to write notes along with it. உங்களால நீங்க நோட்ஸ் எழுதுற டைப்பா இருக்கீங்கன்னா உட்காந்து எழுதுங்க. இல்லைன்னா அந்த வீடியோக்கு கீழே ரிட்டன் நோட்ஸ் அவங்களே போட்டிருப்பாங்க. அந்த வீடியோ ஃபுல்லா வாட்ச் பண்ணி முடிச்சுட்டு பாஸ் பண்ணிட்டு ஒரு தடவை அந்த நோட்ஸை கோத்ரூ பண்ணுங்க. ஸோ தட் அந்த வீடியோ சொல்லி கொடுத்த எல்லாமே அழகா கோத்ரூ ஆயிடும், ரிவைஸ் ஆயிடும் உங்களுக்கு பெட்டர். ஸோ நீங்க இப்போ என்ன பண்ணிருக்கீங்க, ஒரு சிஸ்டம் எடுத்தீங்கன்னா அதுல இருக்கிற எல்லா வீடியோஸ் பார்த்து முடிச்சிருக்கீங்க. ஸோ அட் த எண்ட் ஆஃப் திஸ் திங் யூ வில் ஹேவ் அ கன்சைஸ் ரிசோர்ஸ். அந்த மொத்த சாப்டர், மொத்த சிஸ்டமையும் கன்சைஸா குட்டியா உங்க கையில இருக்கும். அந்த 10 வீடியோஸ்க்கான நோட்ஸா பக்கா கிளியர். ஆனா இது மட்டுமே போதுமா உங்களோட செகண்ட் இயர் MBBS உங்களோட ஃபியூச்சருக்கு போதும்னு கேட்டீங்கன்னா டெஃபினெட்லி நாட். இது ஒன் ஸ்டெப் இன் யோர்
நீட் பிஜி ப்ரிப்பரேஷன், உங்களோட நீட் பிஜி ப்ரிப்பரேஷனுக்கு ஒரு 50% உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிடும். ஆனால் செகண்ட் இயர் எம்பிபிஎஸ் படிக்கணும், அந்த டெப்த் ஆஃப் நாலேஜ் நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா அண்ட் ஆல்சோ உங்களோட யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ் கிராக் பண்ணுறதுக்கு ஐ சஜஸ்ட் த செகண்ட் டிப் இஸ் நவ் டேக் யோர் கொஸ்டின் பேங்க். நீங்கள் அந்த கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் பேஸ் பண்ணி ஏதோ கொஸ்டின் பேங்க் வச்சிருக்கீங்கன்னா, உங்களோட யூனிவர்சிட்டி கொஸ்டின் பேங்க் ஏதாவது PDF வச்சிருந்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கூட ஒரு லிங்க் கொடுக்குறேன், அது இருக்கு, ஷேர் பண்ணுறேன். அப்படின்னா இமெட்கியோ இல்லை வந்து வேலியன்ஸ் இல்லை பிளெக்சஸ் ஏதாவது ஆப்ஸ் வச்சிருக்கீங்கன்னா அந்த ஆப் எடுத்து அந்த சிஸ்டம் எடுத்து இப்போ எந்தெந்த கொஸ்டின்ஸ்லாம் உங்களோட யூனிவர்சிட்டியில் கேட்குறாங்கன்னு மோஸ்ட் ரிப்பீட்டட் அது லீஸ்ட் ரிப்பீட்டட் வரைக்கும் ஒரு லிஸ்ட் எழுதுங்க. அந்த லிஸ்ட் எழுதி இப்போ ஒவ்வொரு கொஸ்டினாக நம்ம எதில் படிக்க போகிறோம்னா, the third step, straight away we are going to study these important questions only in the standard book. Robbins liyo pathology Robbins, pharmacology KDT and microbiology na apurva sastriyil eduthu இந்த important questions மட்டும் படிக்க போறீங்க. So now you can ask me question, ana what is the difference? இப்போ நீங்க straight away நான் எடுத்து ஒரு ஸ்டாண்ட் புக் படிச்சா என்ன, இப்போ நான் ஸ்டாண்ட் புக் படிச்சா என்ன, நீ क्वेश्चन மட்டும் தான் படிக்க சொல்றேன், என்ன பெரிய டிஃபரன்ஸ் கேட்டிங்கனா it's not like that pa. You have watched the video initially. அந்த வீடியோஸ்ல நீ படிக்க போற டாபிக்ஸ் எல்லாமே கவர் இருக்கும். ஆனா அந்த டாபிக்ஸ் A to Z இல்லாம உனக்கு ஒரு குட் ஐடியா நீ புரிஞ்சுக்கிற மாதிரியும் அந்த கான்செப்டை பத்தின ஒரு பேசிக் நாலேஜ் உனக்கு மைண்ட்ல கொடுத்துருப்பாங்க. அந்த பேசிக் நாலேஜோட அந்த ஸ்டாண்டர்ட் புக்கை நீ இப்போ அப்ரோச் பண்றப்ப உனக்கு அப்படியே ரொம்ப ஈஸியா அந்த ஸ்டாண்டர்ட் புக் படிக்கலாம். நீ பிளாங்கா வெறும் 0% ஒரு டாபிக் பத்தி ஒரு 0% ஐடியால போய் ஒரு ஸ்டாண்டர்ட் புக் படிச்சுன்னா இட் டேக்ஸ் ஹார்ட்லி 1 to 2 hours per டாபிக். ஆனா அந்த வீடியோ பார்த்து ஒரு சம் அமௌண்ட் உன் மைண்ட்ஸ்குள்ள இருக்கும், அந்த டாபிக் பத்தி சம் ஐடியா மைண்ட்ல இருக்கும். இப்போ நீ போயிட்டு ஒரு அந்த புக்கை படிச்சேன்னா ரொம்ப வேகமா படிக்க முடியும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை கரெக்டா மார்க் பண்ணி வச்சுக்குவேன், அதை நோட் பண்ணுவேன், எதெல்லாம் எழுதணும் எதெல்லாம் எழுதக்கூடாது, எதெல்லாம் கரெக்டா மிஸ் பண்ணாம படிக்கணும்னு சொல்லிட்டு உனக்கு எல்லாமே இப்போ தெரியும். ஸோ ஃபாஸ்ட்டாகவும் படிப்பேன், எஃபெக்டிவாகவும் படிப்பேன். அந்த ஸ்டாண்டர்ட் புக்கை நீ சூப்பரா இப்போ யூட்டிலைஸ் பண்ணுவாங்கிறத நான் இப்போ ஃபீல் பண்ணேன். தட்ஸ் வை திஸ் ஸ்டெப் ஒர்க்டு வெரி வெல் ஃபார் மீ. கம்மி டைம்ல என்னால் நல்லா கவர் பண்ண முடிஞ்சதுக்கான காரணம் இதுதான். ஸோ கைஸ் I will summarize everything. So இப்போ ஒரு சிஸ்டம் நீங்க படிக்க போறீங்க, பீட் pathology, pharmacology, microbiology இருந்தாலும் சரி, the first step is நீங்க எடுத்த வீடியோ லெக்சர்ஸை ஃபுல்லா அந்த வீடியோ அந்த சாப்டர் ஃபுல்லா பார்த்து முடிங்க. பார்த்த உடனே ஒவ்வொரு வீடியோ பார்க்க அந்த நோட்ஸை கரெக்டாக கோ த்ரூ பண்ணுவீங்க. இல்ல நீங்களே செல்ஃப் நோட் மேக்கரா இருந்தீங்கன்னா நோட்ஸ் எழுதுவீங்க. ஸோ at the end of every videos அந்த 10 வீடியோ நீங்க பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா you will have a concise idea about each and every topic of the system. So with this pre knowledge உங்களோட முக்கியமான question bankல இருக்க முக்கியமான questionஸ்க்கு மட்டும் I want you guys to approach the standard books and question bankல இருக்க important questionsக்கு மட்டும் டக்குன்னு அந்த standard bookல இருக்க questions வேகமா ரீட் பண்ணி விட்டு முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் அண்டர்லைன் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் நீங்க நாளைக்கு ரிவைஸ் பண்ணிட்டு யுனிவர்சிட்டி எக்ஸாம் எழுத போறீங்க. உங்களோட லைஃப்ல ஃபுல்லா அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் தான் அந்த எக்ஸாம்க்கு அந்த டாபிக்கை பத்தி ரீடைன் பண்ண போறீங்க. and this is the thing I want you guys to mention in this video. இந்த ஒரு டெக்னிக் தான் நான் இதை ஃபைண்ட் அவுட் பண்ணி ஃபிகர் அவுட் பண்றதுக்கு ரொம்ப நாள் எடுத்துக்கிச்சு. ஐ திங்க் இதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்றப்ப இது எவ்வளவு பேருக்கு போய் ரீச் ஆகும் தெரியல. நான் சொன்னது நல்லா சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். பட் எவ்வளவு பேர் இதை எடுத்துக்கிட்டு அதை அழகா ஃபாலோ பண்ண போறீங்கன்னு தெரியல. இட் டிபெண்ட்ஸ் ஆன் யூ. இட் நீட்ஸ், ஐ அக்ரி, so much agree, it needs plenty of hard works. கண்டிப்பா நிறைய ஒர்க் போடுற மாதிரி இருக்கும். if you are going to write னா நிறைய ஒர்க் நீங்க போடுற மாதிரி இருக்கும். நான் இன்னொரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப் பண்ணேன். அந்த ஸ்டாண்டர்ட் புக்ல படிச்சேன் பாத்தீங்களா, ஸ்டாண்டர்ட் புக்ல படிச்சு முக்கியமான பாயிண்ட்ஸ்ல இருக்கும்ல, அந்த பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து அந்த வீடியோ பார்த்து நானே நோட்ஸ் எழுதி வச்சிருந்தேன். நான் செல்ஃபா அந்த ஆப்புக்குள்ள நோட்ஸ் மட்டும் கோத்ரூ பண்ணல, அந்த வீடியோ பார்த்து நான் ஐ ஹவ் கிரியேட்டட் மை ஓன் நோட்ஸ். அந்த ஓன் நோட்ஸ்ல இந்த ஸ்டாண்டர்ட் புக்ல படிச்சு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்லாம் இருக்கும்ல, அந்த பாயிண்ட்லாம் அந்த நோட்ஸ்ல ஆட் பண்ணி வச்சிருந்தேன். so that at the end of the day நான் வேற எதுவுமே படிக்கல. திரும்ப நான் அந்த டாபிக்கை ரிவைஸ் பண்ணறப்ப வீடியோ பார்க்க மாட்டேன், ஸ்டாண்டர்ட் புக்கும் படிக்க மாட்டேன். I will only go through my own notes. அந்த ஓன் நோட்ஸ் கோச்சிங்ல இருந்து வந்திருக்கு, அந்த கோச்சிங் வீடியோல இருந்து வந்திருக்கு அண்ட் ஆல்சோ ஃப்ரம் த ஸ்டாண்டர்ட் புக். அந்த ரெண்டு முக்கியமான எலமெண்ட்டும் அந்த ஒரு புக் அந்த நோட்ஸ்ல இன்க்ளூட் ஆயிருக்கும். so that I can prepare those topic for the entrance exam also as well as for my university exam also. and standard book படிச்ச மாதிரி இருக்கும் and whole of the system நான் கவர் பண்ண மாதிரி இருக்கும் through the help of that videos அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நான் ஸ்டாண்டர்ட் புக்ல எல்லா லைன் பை லைன் படிக்க போறதுல வெறும் கொஸ்டின்ஸ் மட்டும் தான் படிக்க போறனால, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் தான் படிக்க போறனால I should not miss the small elements. அதனால தான் நான் அந்த வீடியோ பார்த்தேன். வீடியோஸ்ல இந்த சிஸ்டம்ல இருந்து என்னெல்லாம் நீ தெரிஞ்சுக்கணும் அது எல்லாமே கவர் பண்ணிருப்பாங்க. நீ கொஸ்டின்ஸ் மட்டும் படிக்கிறதுனால ஒரு சில விஷயம் மிஸ் பண்ணிடும் நம்ம நினைப்போம். பட் அது எல்லாமே அந்த வீடியோஸ்ல கவர் ஆயிருக்கும். பயப்படாம ஜாலியா படிக்கலாம். and this way helped me in my second year MBBS preparation நினைக்கிறேன். and if it is really useful for you na hit like guys. இந்த வீடியோ மேக் பண்றதுக்கு நான் நிறைய யோசிச்சு பண்ணிருக்கேன். and it யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிற பட்சத்துல லைக் பண்ணுங்க. and நீங்க எந்த ஆப் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சரி அதை கன்சிஸ்டன்டா ஃபாலோ பண்ணுங்க. consistency is the only thing that matters along with your hard work. நீங்க consistency கொடுத்தீங்கன்னா டெஃபினட்டா செகண்ட் இயர் MBBS யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். and don't forget to subscribe my YouTube channel. அடுத்த வீடியோ how to utilize your clinical postings maximally அப்படின்ற ஒரு வீடியோ போட போறேன். தயவுசெய்து அதை பாருங்க. நான் எல்லா ஜூனியருக்கும் நான் அதை கண்டிப்பா தெரிவிக்கணும்னு நினைக்கிறேன். தயவுசெய்து நெக்ஸ்ட் டைம் அந்த வீடியோ போடுறப்ப பாருங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. சில பேருக்கு லைஃப் சேஞ்சிங்கா இருக்கலாம். ஸோ அது நீங்க பார்க்கணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா உங்களோட லைஃப்ல உங்களோட ப்ரிப்பரேஷன்ல ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணிருக்குன்னா ஹிட் லைக். இந்த டெக்னிக் நான் இப்போ சொன்னேன், அதுதான் நான் தேர்ட் இயர் MBBSக்கு ஃபாலோ பண்ணேன். ஃபைனல் இயர்ல இப்போ ஃபாலோ பண்ணிட்டே இருக்கேன். இட்ஸ் ஒர்க்கிங் வெல் ஃபார் மீ. ஸோ ஆல் தி பெஸ்ட் கைஸ், டூ இட் வெல்.
It's Sudarshan, final year MBBS student studying in Government Erode Medical College, Tamilnadu. Thank you. Take care.